இந்த வீடியோல நாம 2025க்கான CPU GPU காம்போ பத்தி தான் பார்க்க போறோம். சோ இத பத்தி நான் லாஸ்டா வீடியோ போட்டது 2023ல தான். அதுக்கப்புறமா இப்பதான் அப்டேட் பண்றேன். சோ புதுசா பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அது என்ன CPU GPU காம்போ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். சோ CPU GPU காம்போ என்னன்னா சரியான CPU கூட எந்த GPU போட்டா நமக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஒரு CPU கூட மினிமமா எந்த கிராபிக்ஸ் கார்டை போடலாம், மேக்ஸிமமா எந்த கிராபிக்ஸ் கார்டை போடலாம், அதுதான் CPU GPU காம்போ. சோ இதை நாம சரியா பண்ணோம்னா நம்ம கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதனாலதான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. சோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த காம்போனா என்ன, எதுக்காக நாம இந்த காம்போ யூஸ் பண்ணணும், சோ எந்த CPU கூட எந்த கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் போடலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் டீடைலா காட்டுறேன். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. சோ முதல்ல நாம எதுக்காக இந்த CPU GPU காம்போ பத்தி நம்ம கவலைப்படணும். நம்ம சும்மா ஒரு CPU கூட ஒரு பெரிய கிராபிக்ஸ் கார்டை போட்டா நமக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காதா, நிறைய FPS வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா பாட்டில் நெக். இந்த பாட்டில் நெக்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம ஒரு PC பில்ட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பாட்டில் நெக் எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கணும். சோ புதுசா பார்க்கறவங்களுக்கு இது என்ன பாட்டில் நெக், பாட்டில் நெக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு CPU இருக்கு. சோ அது கூட நீங்க ஒரு கிராபிக்ஸ் கார்டுமே போடுறீங்க, அதை யூஸ் பண்ணி நீங்க கேம் பிளே பண்றீங்க. சோ நீங்க கேம் பிளே பண்ணும்போது அந்த CPU ஒரு 50% இல்லைன்னா 60% தான் யூஸ் ஆச்சு. ஆனா அந்த கிராபிக்ஸ் கார்டோட யூசேஜ் 100% போயிடுச்சு. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா CPUல இன்னுமே ஸ்பேஸ் இருக்கு. அதாவது யூசேஜ் 60% இல்லைன்னா 70% ஆச்சு. ஆனா கிராபிக்ஸ் கார்டு 100% யூஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா இங்க நம்ம கிராபிக்ஸ் கார்டு பாட்டில் நெக் ஆகுது, நாம பெரிய கிராபிக்ஸ் கார்டை போட்டாகணும். அதுவே நாம இப்போ ஆப்போசிட்டா பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஒரு CPU இருக்கு, அது கூட கிராபிக்ஸ் கார்டுமே போட்டிருக்கோம். அங்க CPUட யூசேஜ் 100% ஆயிடுச்சு. ஆனா கிராபிக்ஸ் கார்டோட யூசேஜ் இப்பதான் ஒரு 70-80% ஆச்சு. அதாவது CPU 100% ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கிராபிக்ஸ் கார்டோட யூசேஜ் ஒரு 80% இல்லைன்னா ஒரு 70% ஆச்சு. அதுக்கு மேல அதால புஷ் பண்ண முடியல. அதாவது கிராபிக்ஸ் கார்டால 100% புஷ் பண்ண முடியல. ஏன்னா CPUட யூசேஜ் அவ்வளவுதான், 100% முடிஞ்சிருச்சு. சோ இங்க CPU பாட்டில் நெக் ஆகும். சோ இந்த பாட்டில் நெக் எல்லாம் அவாய்ட் பண்ணி சரியான காம்போவா போட்டோம்னா நமக்கு நல்ல மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பில்ட் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஹார்ட்வேரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதுல ஏதாவது ஒரு காம்பனன்ட் வீக்கா இருந்து பாட்டில் நெக் ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பா ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. சோ அதை அவாய்ட் பண்ணதான் இந்த CPU GPU காம்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா இந்த 2025ல இந்த CPU GPU பாட்டில் நெக் மட்டும் கிடையாது, இன்னொரு பாட்டில் நெக்குமே இருக்கு, VRAM பாட்டில் நெக். சோ இதை பத்தி நான் 2023லயே சொல்லியிருந்தேன். ஆனா நிறைய பேர் அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ நீங்க கண்டிப்பா பெருசா மைண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த VRAM பாட்டில் நெக் என்னன்னா ஆக்சுவலா இந்த VRAM என்னன்னா வீடியோ மெமரி. நீங்க ஒரு கிராபிக்ஸ் கார்டு வாங்கும்போது 4GB கிராபிக்ஸ் கார்டு, 8GB கிராபிக்ஸ் கார்டு, 16GB கிராபிக்ஸ் கார்டு இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சைஸ் அதுதான் VRAM, வீடியோ மெமரின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மெமரியிலையுமே பாட்டில் நெக் இருக்கும். சோ இங்க பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கனால பாட்டில் நெக் ஆகாது. கிராபிக்ஸ் கார்டுல மெயினா வர பாட்டில் நெக் என்னன்னா அந்த வீடியோ மெமரியோட சைஸ் தான். 2025 பொறுத்த வரைக்குமே கண்டிப்பா மினிமமா உங்களுக்கு 12GB VRAM இருக்க ஒரு கிராபிக்ஸ் கார்டு தேவைப்படும். அது கீழே இருக்க கிராபிக்ஸ் கார்டு அதாவது 8GB 4GB எல்லாம் வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு AAA கேம் எடுக்கிறீங்க, அதான் மேக்ஸிமம் அல்ட்ரா செட்டிங்ஸ்ல வைக்கிறீங்க. அப்படி வச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறதோ 8GB கிராபிக்ஸ் கார்டு, ஆனா அந்த கேமுக்கு தேவைப்படுறதோ அதாவது நீங்க அல்ட்ரா செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்ணும்போது அந்த கேமுக்கு தேவைப்படுறதோ இந்த 8GBயுமே தாண்டி அதுக்கு வீடியோ மெமரி தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல வீடியோ மெமரி கிடையாது, 8GBலே ஸ்டக் ஆயிடுவோம். கேம்ல என்ன ஆகும்னா அந்த கேமோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும், லேக், ஷட்டரிங் இந்த மாதிரி இஷ்யூ வரும். ஆனா அந்த கிராபிக்ஸ் கார்டுக்கு நல்ல பவர் இருக்கலாம். என்னுடைய கிராபிக்ஸ் கார்டுல நிறைய 8GB தான் இருக்கு, அதுக்கு நல்ல பவர் இருக்கும். ஆனாலுமே இந்த வீடியோ மெமரி கம்மியா இருக்கும். சோ அந்த டைம்ல நீங்க கிராபிக்ஸ் செட்டிங்ஸ்ல போய் அல்ட்ரா குவாலிட்டில இருந்து ஹை செட்டிங், மீடியம் செட்டிங் அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த VRAMோட யூசேஜுமே கம்மியாகும். சோ அந்த டைம்ல உங்களால பிளே பண்ண முடியும். அல்ட்ரா செட்டிங்ஸ்ல அந்த கிராபிக்ஸ் கார்டால அதை பிளே பண்ண முடியாதுன்னு கிடையாது, அதுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆனா VRAM கம்மியா இருக்கும். அது இப்ப வர கேம்ஸ்ல எல்லாமே இந்த இஷ்யூஸ் இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்குமே 12GB வாங்குறது பெட்டர். சோ இன்னும் சில பேர் இருக்காங்க, என்னுடைய கிராபிக்ஸ் கார்டு 8GB வாங்கிட்டு இதுல DLSS இருக்கு, ரே ட்ரேசிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க DLSS ஆன் பண்ணாலுமே VRAMோட யூசேஜ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். நீங்க ரே ட்ரேசிங் ஆன் பண்ணாலுமே VRAMோட யூசேஜ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். கேம்ல இருக்கிறத விடையுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் VRAM யூஸ் பண்ணும், DLSS அப்புறமா ரே ட்ரேசிங். சோ அதையுமே மைண்ட் பண்ணி தான் நாம இந்த 2025ல கிராபிக்ஸ் கார்டு வாங்கி ஆகணும். இப்ப சில பேருக்கு தோணலாம், நான் சொன்னபடி இந்த பேட்டர்னை பார்த்து நாம ஒரு PC பில்ட் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. சோ ஒவ்வொரு யூசருக்குமே இது டிஃப்ரெண்ட் ஆகும். நான் இப்ப சொன்ன எல்லா இந்த விஷயங்களுமே ஒரு கேமிங் PC பில்ட் பண்றீங்கன்னா தான் இந்த மாதிரி செட் ஆகும். மத்தபடி உங்க பர்பஸ், உங்க யூசேஜை பொறுத்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இப்ப நீங்க ஒரு எடிட்டிங் PC பண்றீங்கன்னா ஒரு சின்ன CPU பெரிய கிராபிக்ஸ் கார்டு போட்டு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் முடியாது. சோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்குமே எக்ஸாம்பிளுக்கு நீங்க Premiere Pro யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னுமே அதிகமான கோர்ஸ் இருக்கும்போது நல்ல லேட்டஸ்டான CPU தேவைப்படும். ரெண்டரையும் பண்றதுக்கு கிராபிக்ஸ் கார்டு சின்னதா போதும். கிராபிக்ஸ் கார்டு இப்போ ரொம்ப பெருசா வேணும், போட்டலுக்கு ஆகும் அப்படின்லாம் கிடையாது.
பாட்டிலுக்கு ஆகிற மாதிரி ஒரு கிராபிக்ஸ் கார்டு இருந்தா கூட எடிட்டிங் பண்றதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த கிராபிக்ஸ் கார்டை நாம ரெண்டரிங் பண்றதுக்கும் இல்லைன்னா 3D ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு தான் யூஸ் பண்ண போறோம். எடிட்டிங் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கிராபிக்ஸ் கார்டெல்லாம் எப்பவுமே தேவைப்படாது. அதுவும் இல்லாம இந்த ஃபீல்ட்ல நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேரை பொறுத்துமே காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். நீங்க பிரீமியர் ப்ரோ யூஸ் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆர்டிஎக்ஸ் கிராபிக்ஸ் கார்டு தான் போகணும். பிரீமியர் ப்ரோல ஆர்டிஎக்ஸ் கிராபிக்ஸ் கார்டு தான் நல்ல ஃபேவரா இருக்கும். அதுவே AMD கிராபிக்ஸ் கார்டு இருக்குன்னா நீங்க வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னா, அதாவது 4K இல்லைன்னா ஒரு நல்ல VFX எல்லாம் போட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க DaVinci Resolve தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர்ல தான் AMD கிராபிக்ஸ் கார்டு அது சரியா யூஸ் பண்ணும். பிரீமியர் ப்ரோல AMD கிராபிக்ஸ் கார்டுலாம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதுவே நீங்க பிளண்டர் யூஸ் பண்றாங்க கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா கண்டிப்பா அங்க ஆர்டிஎக்ஸ் கிராபிக்ஸ் கார்டு தான் தேவைப்படும். இந்த மாதிரி உங்க யூசேஜ், நீங்க என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்றீங்க அதை பொறுத்து இந்த காம்பவுண்ட்ஸுமே சேஞ்ச் ஆகும். எடிட்டிங் பிசி, ப்ரொடக்டிவிட்டி பிசி எல்லாம் பண்றீங்கன்னா இந்த மாதிரி யூசேஜை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இன்னைக்கு நாம கேமிங் பிசிக்கான ஒரு காம்போ தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க 2025 ஒரு கேமிங் பிசி பண்றீங்கன்னா மினிமமா உங்களுக்கு இன்டலோட 12th gen CPU தேவைப்படும். அப்புறமா AMD இருந்து 5000 சீரியஸ், அதுவுமே ரொம்ப பட்ஜெட் கம்மியா இருந்தா மட்டும்தான். இதுக்கு கீழே போறது கண்டிப்பா ரெக்கமெண்ட் கிடையாது. அதுக்கு கீழே போனீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப்மே இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ்மே ரொம்ப கம்மியா இருக்கும், பெரிய பெரிய கிராபிக்ஸ் கார்டை கூட உங்களால தயார் பண்ண முடியாது. இப்போ நாம எந்த CPU கூட எந்தெந்த GPU போடலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு பட்ஜெட் கேமிங் பிசி பண்றீங்க அப்படின்னு இருக்கவங்க மோஸ்ட்லி இன்டெல் 12th genல ஸ்டார்ட் ஆகணும். இன்டலோட 12400F, அதாவது i5 12th gen. அதுவே AMD சைட்ல போனீங்கன்னா AMDோட 5600 இல்லைன்னா AMDோட 5600X. உங்களுக்கு மினிமமா நீங்க எந்த கிராபிக்ஸ் கார்டு, அந்த மினிமமா இதுக்கு கீழே போறது நல்ல ஐடியாவா இருக்காது. மினிமமா நீங்க AMDோட RX 6600 ட்ரை பண்ணலாம். ஸோ அது இல்லை, அது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு நிறைய இடத்துல. ஸோ அதை விட்டீங்கன்னா நீங்க RTXோட 3060 12GB ட்ரை பண்ணலாம். ஸோ RTX 3050 போடுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது ரொம்பவே அண்டர் பவரான ஒரு GPU. கேமிங் எல்லாமே போக போக கண்டிப்பா நல்லாவே சப்போர்ட் பண்ணாது, தேவையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. அதுக்கப்புறமா இன்டலோட Arc B70 கூட ட்ரை பண்ணலாம். இன்டலோட Arc B சீரிஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்ல டீசெண்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதிகமான VRAM கொடுக்குது, 10GB VRAM கொடுக்குது. 25,000 பட்ஜெட்லயே ஒரு நல்ல GPU தான். நீங்க பட்ஜெட்ல கேமிங் பிசி பில் பண்றீங்க, நான் சொன்ன இந்த CPU செப்பேர் பண்றீங்கன்னா மினிமமா இந்த கிராபிக்ஸ் கார்டை போடுங்க. CPU கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு கீழே இதோடயுமே சின்ன கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் போறீங்கன்னா ஒரு நல்ல காம்போவா இருக்காது, உங்களுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஸோ இப்போ மேக்சிமமா நம்ம CPU பாட்டில்நெக் பண்ணாம மேக்சிமமா இந்த CPUs கூட எந்த கிராபிக்ஸ் கார்டை போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா AMDோட RX 9060 ST 16GB மாடல், 8GB கண்டிப்பா போகக்கூடாது. நம்ம NVIDIA வேணுங்கிறவங்களுக்கு NVIDIAவோட RTX 5060 Ti ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நல்ல VRAMோட நல்ல பட்ஜெட்ல வேணும்னா இந்தோட Arc B580 ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு தான். ஸோ சில பேருக்கு டவுட் இருக்கலாம், மேபி இந்த கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே இந்த சின்ன CPUs பாட்டில்நெக் பண்ணலாம் அப்படின்னு தோணும். 3 to 5% வரைக்குமே பாட்டில்நெக் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பிசில இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்நெக் இருக்க தான் செய்யும். ஸோ இதையெல்லாம் பார்த்தா சரியா நம்மளால கேம் பிளே பண்ண முடியாது. ஸோ 3% 5% வரைக்குமே பாட்டில்நெக் இருக்குன்னா நீங்க அதை தாராளமா அவாய்ட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்க மினிமம் பட்ஜெட்ல இந்த CPUs, அதாவது இந்தோட 12th gen 1200F அப்புறமா AMDோட 5600 அந்த லைனப்ல வர CPUs யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க மேக்சிமமா இந்த கிராபிக்ஸ் கார்டு இருக்குமே பேர் பண்ணலாம். இங்க நான் சொன்னதுல மினிமமா நீங்க இந்த கிராபிக்ஸ் கார்டு, அதாவது AMDோட 6600 அப்புறம் RTX 3060 எல்லாம் பேர் பண்றீங்கன்னா நீங்க ரேமுக்கு நீங்க 3200 CL16 யூஸ் பண்ணலாம். இதுதான் ஒரு சரியான ஸ்பாட். இதை விட கம்மியாகவும் போக தேவையில்லை, இதோட அதிகமாகவும் போக தேவையில்லை, உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதுவே நான் சொன்ன மாதிரி இந்த மேக்ஸிமம் GPUs, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த 9060 ST 16GB இந்த மாதிரி GPUs போறீங்க, அதாவது பட்ஜெட் CPUல இந்த மாதிரி கிராபிக்ஸ் கார்டு போறீங்கன்னா நீங்க 3600 CL18 சூஸ் பண்ணலாம். இது நல்ல ஒரு பர்ஃபெக்டான ரேமா இருக்கும். ஏன்னா இந்த சின்ன CPUs கூட இந்த பெரிய கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணும்போது 3600 CL18 போட்டாதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த ஒரு விஷயமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அடுத்த ஒரு பட்ஜெட்டுக்கு போகலாம். இதுக்கு மேல இருக்க CPUs பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேல நீங்க AMDோட 5000 சீரிஸ்ல PC பில் பண்றது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதாவது கேமிங்காக ரொம்ப பட்ஜெட் கம்மியா இருக்குன்னா நீங்க AMDோட 5600 எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேல 5800X 3D இந்த மாதிரி CPUs போனோம்னா அங்க உங்களுக்கு அவைலபிலிட்டியே கிடையாது, எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க டேரக்டா இதுக்கப்புறமா 7000 சீரிஸ்ல ஜம்ப் பண்றது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு மேல பட்ஜெட் போட்டு 5000 சீரிஸ்ல பண்றீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப்மே கிடையாது, CPUட அவைலபிலிட்டியுமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இன்டெல் சைட்ல அப்படி கிடையாது. இன்டெல் சைட்ல இப்பவுமே 12th gen 13th gen 14th gen CPUs எல்லாமே நிறையவே அவைலபிள் இருக்கு. K சீரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இன்டெல்ல கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா AMDல நீங்க கண்டிப்பா 5000 சீரிஸ்ல இந்த பட்ஜெட் பிசியை தவிர மற்ற பிசிஸை அவாய்ட் பண்றதா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கு மேல அடுத்த பட்ஜெட்டா பார்த்தோம்னா AMDயோட 7500F இருக்கு, ஒரு 13,000 14,000 பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு. ஸோ அதுக்கு மேல AMDயோட 7600 அப்புறமா 9600 இதெல்லாமே இருக்கு. அதே CPUsல X சீரிஸுமே இருக்கு. அதுக்கப்புறமா அதே ஈக்குவல் பிரைஸ்ல இன்டெல் சைடு பார்த்தோம்னா 14600K இல்லைன்னா 13600K இந்த மாதிரி CPUs இருக்கு.
ஸோ இந்த சிபிஎஸ் கூட நீங்க ஒரு பிசி பில்ட் பண்றீங்கன்னா மினிமமா எந்த கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டயர்ல நாம மேக்ஸிமமா பார்த்தேன் அந்த கிராபிக்ஸ் கார்டை நாம இந்த சிபிஎஸ் கூட மினிமமா பேர் பண்ணலாம். AMDோட 9060 ST 16GB, அப்புறமா RTXோட 5060 Ti, இந்தலோட ARC B580, இதே எல்லாமே நீங்க மினிமமா பேர் பண்ணலாம். இதுக்கு கீழே இருக்க கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணீங்கன்னா உங்க CPU ரொம்ப பெருசு மாதிரியும் GPU கொஞ்சம் சின்னது மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ இந்த சிபிஎஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா மினிமமா இந்த கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணுங்க. ஸோ இதை தாண்டி மேக்ஸிமமா இந்த சிபிஎஸ்க்கெல்லாம் எந்த கிராபிக்ஸ் கார்டை போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, AMDோட RX 9070 ST பேர் பண்ணலாம். அப்புறமா NVIDIA சைடில் RTX 5070 பேர் பண்ணலாம். இதுக்கு மேல போனீங்கன்னா இந்த சிபிஎஸ் எல்லாமே பாட்டிலுக்காக சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமமா இந்த கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம கேமிங்காக மட்டும்தான் பண்றீங்கன்னா நீங்க AMD சூஸ் பண்றதா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். Intel NR14 ஜென்னோட நீங்க ஸ்டக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இந்த பட்ஜெட்டையும் தாண்டி நான் ஒரு அல்டிமேட் கேமிங் பிசி பண்றேன் அப்படின்னா, நான் இதுக்கு மேல உங்களுக்கு AMDல 3D CPUs மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்ற CPUs எல்லாமே ப்ராடக்டிவ் ஒர்க், அப்புறமா கேமிங் ஒர்க், இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஒர்க் பண்றவங்களுக்கு தான் சரியா இருக்கும். ஸோ இதை தவிர நீங்க அடுத்த பட்ஜெட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க AMDயோட 3D CPUs பேர் பண்ணுங்க. ஸோ இன்டெல் சைடில் எதுன்னு கேட்டீங்கன்னா, இன்டெல் சைடில் இதுக்கு மேல நான் கேமிங்காக 15th gen CPUs எல்லாமே கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கேமிங்ல அந்த அளவுக்கு ஒரு காம்படிஷனா இன்டெல் கிடையாது இந்த பட்ஜெட்டுக்கு மேல. மேபி இனி வரப்போற 16th genல அவங்க காம்படிஷன் கொடுத்தாதான் உண்டு. இதுக்கு மேல நெக்ஸ்ட் பட்ஜெட்டா நீங்க பிசி பில்ட் பண்றீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய CPUs எதுன்னா, AMDயோட 7800X3D, AMDயோட 90X100X3D, AMDயோட 9950X3D. ஸோ இந்த 3D CPUஸே கேமிங்காக யூஸ் பண்ணுங்க. இதுதான் பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சிபிஎஸ்க்கு எல்லாமே ஒரு 10,000 பிரைஸ் கேப் இருக்கும். 35,000, 45,000, 55,000 மாதிரி ஒரு பிரைஸ் கேப் இருக்கும். உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதுல எந்த 3D சிபிஎஸ் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். இந்த சிபிஎஸ் கூட ஆக்சுவலா இன்டெல் கிடையாதுங்க, இன்டெல் காம்படிஷன் இல்லை நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சிபிஎஸ் கூட நீங்க மினிமமா எந்த கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம், மேக்ஸிமமா எந்த கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த டயர்ல இருக்க மேக்ஸிமம் கிராபிக்ஸ் கார்டு இதுக்கு மினிமமா பேர் பண்ணலாம். AMDயோட 9070 XT, அப்புறமா RTXோட 5070. ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டை மினிமமா இந்த சிபிஎஸ் கூட பேர் பண்ணுங்க. உங்களுக்கு அல்டிமேட்டான ஒரு கேமிங் பிசி ரெடி ஆகும். ஸோ மேக்ஸிமமா எந்த கிராபிக்ஸ் கார்டை போடலாம்னா, இப்போ நமக்கு கரண்டா மேக்ஸிமமா அதிகமான பிரைஸ்ல எந்த கிராபிக்ஸ் கார்டு இருந்தாலுமே நீங்க தாராளமா இந்த சிபிஎஸ் கூட பேர் பண்ணலாம். இந்த சிபிஎஸ் எல்லாமே அதை பாட்டில் நெக் இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு மேக்ஸிமம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல கேப்பபிளான கிராபிக்ஸ் கார்ட்ஸ் தான். இதுக்கு மேல கேமிங் பிசிக்காக உங்களுக்கு கண்டிப்பா ஒரு CPU தேவைப்படாது, இதுவே போதுமானது தான். அப்புறமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்ல இருந்தாலும் சரி, இப்போ AMDயோட 7500, AMDயோட 7600, அப்புறமா இப்போ சொன்ன 7800X3D, இந்த மாதிரி சிபிஎஸ் கூட நீங்க எந்த ரேமை போட்டா சரியா இருக்கும்னா, DDR5ல 6000ல CL13 ரேம் போடலாம். ஸோ ரேமோட பிரைசிங் எல்லாம் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்கு. டேட்டா சென்டர்ல எல்லாமே நிறையவே ரேமை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் இல்லாத சிச்சுவேஷன்ல இருக்கு. அதனால இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ற டைம் ரேமோட பிரைசிங் கிட்டத்தட்ட டபுள் மடங்கா இருக்கு. ஸோ இந்த ரேமை பத்தி வேணா நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். அப்புறமா எதுக்காக இந்த 6000, எதுக்காக இந்த 3200, எதுக்காக இந்த CL13, இதை பத்தி எல்லாம் வேணா நான் அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவுதான். இந்த காம்போஸை பத்தி நான் சொல்லியிருந்தேன். நீங்க கேமிங் பிசி பண்றீங்கன்னா இந்த காம்போஸை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.